ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பாலினேஷன் டேனே சொல்லலாம். இது இயற்கையாக நடந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் மாடி தோட்டத்தில் ஒரு சில செடிகளுக்கு இது சாத்தியமில்லாத விஷயமா இருக்குது. இந்த புடலங்காய் பீர்க்கங்காலாம் ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் பூ பூக்குது. நான் அதுக்கு மேலே கடையிலேருந்து வந்து இருட்டில் கை வைக்க கஷ்டமாக இருக்குன்ட்டு காலையில் 7 மணிக்குள்ளார பூ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு 2-3 பூக்கு மேலே எடுத்து பாலினேஷன் பண்ணி விட்டுருவேன். ஹேண்ட் பாலினேஷன் பண்ணுறப்ப தான் எனக்கு வந்து பிஞ்சு பிடிக்குது. அப்படியே பிடிக்க மாட்டேங்கிறதுனால நான் இதையே பழக்கமாக்கிக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது கத்திரிக்காய். இது ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்ம விட்டாலும் எப்போ வேணாலும் பாலினேஷன் பண்ணிக்கலாம். ஒரு நாள் பூவாக இருந்தால் மகரந்த துகள்கள் வந்து நிறைய அடர்த்தியாக கொட்டும். அதை வச்சு 2-3 பூ கூட நம்ம பாலினேஷன் பண்ணி விடலாம். ஆனால் கத்திரிக்காய் பொறுத்தவரையில் பாலினேஷன் பண்ணி விட்டால் போதும், பிஞ்சு பிடிச்சிரும். ஆனால் புடலங்காய்க்கு அப்படி கிடையாது. கல் கட்டி விட்டால் தான் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக காயும் நல்லா திரட்சியாக வளருது. என் ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு கல் கட்டாமல் விட்டு வச்சுருந்தேன். ஆனால் சுருள ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இன்றைக்கி இதுக்கு கல் கட்டி விட்டுறலான்னு கல் கட்டி விட்டுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி